ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம். குறிப்பாக அஷ்ட விநாயகர் என்று சொல்லக்கூடிய 8 கணபதி கோயில்களில் ஒன்றின் பின் ஒன்றாக நாம் தரிசனம் செய்து வருகின்றோம். பெருமாளால் கட்டப்பட்ட சித்தி விநாயகர் கோயில் மகாராஷ்டிரா மாநிலம் சித்தேட்டைக்கில் இருக்கின்றது. இவரை சித்தி விநாயகர் என்று அழைக்கின்றார்கள். இந்த ஸ்தல வரலாறு என்ன கூறுகின்றது என்றால், திரேதாயுகத்தில் பிரம்மன் கணபதியை வணங்கி உலகத்தை படைக்க ஆரம்பித்தார். முதலில் சித்தி புத்தி என்ற பெண்களை படைத்தார். அவர்களை விநாயகர் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இதன் பிறகு உலகில் மற்ற ஜீவராசிகள் தோன்றின. அந்த சமயத்தில் விஷ்ணுவின் காதுகளில் இருந்து மது கைடபர் என்ற அரக்கர்கள் தோன்றினார்கள். அவர்கள் பிரம்மன், சேஷன், வருணன் உள்ளிட்ட தேவர்களை துன்புறுத்தினார்கள். இது பற்றி பிரம்மா விஷ்ணுவிடம் முறையிட்டார். விஷ்ணு அந்த அரக்கர்களுடன் 5000 ஆண்டுகள் போரிட்டார். ஆனாலும் அவர்களை வெல்ல முடியவில்லை. இதன் பிறகு சண்டையை நிறுத்திவிட்டு தனது வீணையை எடுத்து கீதம் இசைத்தார். இந்த கீதத்தில் அனைத்து உயிர்களும் மயங்கின. சிவபெருமானும் இந்த கீதத்தை ரசித்து அதை தனது உலகிலும் ஒலிக்கச் செய்யும் வகையில் விஷ்ணுவை தன் இடத்திற்கு அழைத்து வந்தார். அங்கு வந்த விஷ்ணு அரக்கர்களை அழிக்க முடியாததற்கான காரணத்தினை சிவரிடம் கேட்டார். எந்த செயலையும் தொடங்கினாலும் விநாயகரை வணங்கிய பிறகு துவங்கினால் அதில் வெற்றி கிடைக்கும் என்று சிவன் கூறினார். இதன் பிறகு விஷ்ணு மலைப்பகுதியான சித்தடேக் வந்து 100 ஆண்டுகள் விநாயகர் குறித்து தவம் செய்திருந்தார். விநாயகர் அவர் முன்பு தோன்றி அரக்கர்களை அழிப்பதற்கான ஆற்றலை தந்தார். விஷ்ணுவுக்கு சித்தி தந்த தலம் என்பதால் இவ்வூர் சித்தடேக் என்றும் விநாயகருக்கு சித்தி விநாயகர் என்றும் பெயர் ஏற்பட்டது. சித்தடேக் என்பது இங்குள்ள மலையின் பெயர். பின் மகாவிஷ்ணுவே சித்தி விநாயகருக்கு கோயில் கட்டியதாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது. இந்த மலைக்கோயிலானது பீமா நதியை ஒட்டி அமைந்திருக்கின்றது. இந்த பீமா நதியை படகில் கடந்து அக்கறையில் உள்ள குன்றின் மீது ஏறினால் சித்தி விநாயகரை தரிசிக்கலாம். குன்றில் ஏற படிக்கட்டு வசதி உள்ளது. பீமா ஆறு வெகு வேகமாக செல்லக்கூடியது. வெள்ள காலத்தில் கடும் இரைச்சலுடன் பாயும். ஆனால் கோயில் அருகே வரும்போது இந்த ஆறு அமைதியாகி விடுகிறது. அஷ்ட விநாயகர்களில் சித்தடேக் சித்தி விநாயகர் மட்டுமே வலம்புரி விநாயகராக இருக்கின்றார். 3 அடி உயரமுள்ள விநாயகர் சிலையின் நெற்றியில் பச்சை கல்லும் தொண்டியில் வைரக்கல்லும் பதிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெயன், விஜயன் என்ற விஷ்ணுவின் வாயில் காவலர்கள் இங்கு காட்சி தருகின்றார்கள். இங்கே தங்கும் வசதிகளுக்கு அருகில் இருக்கின்றன. புனேவிலிருந்து 78 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. இங்கிருந்து வேறு பஸ்ஸில் மாறி கடாப்சர் வழியாக 18 கிலோமீட்டர் தூரத்தில் சீராப்பூரிலிருந்து 1 கிலோமீட்டர் நடந்தால் சித்தேட்டேக். கார்களில் சென்றால் பீமா நதிக்கரை அடைந்து விடலாம். செவ்வாய்க்கிழமை மட்டும் இங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்கள் தரிசனம் செய்து நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். கருணை செய்வாய் கஜராஜமுக, கருணை செய்வாய் கஜராஜமுக, கருணாகரனே கணநாயகனே, கருணை செய்வாய் கஜராஜமுக, கருணாகரனே கணநாயகனே, கருணை செய்வாய். தருணம் இதே தமியேன் மனதில், தருணம் இதே தமியேன் மனதில், சரணபூஜத்தை பதிதில் பலிது, சரணபூஜத்தை பதிதில் பலிது, கருணை செய்வாய் கஜராஜமுக, கருணாகரனே கணநாயகனே, கருணை செய்வாய். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அன்பு நண்பர்களே, இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும், எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும், அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும். நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும்
தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும். இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும். தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை. இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். भाग्यं तरुं लक्ष्मी पारम्मा।